இப்ப எனக்கு வயசு 18ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. நான் வாழ்க்கையில விட்ட மிகப்பெரிய மிஸ்டேக் அல்லது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நான் செஞ்சு கொண்டிருந்த வேலையை விட்டுட்டு சொந்தமா தொழில் தொடங்கலாம் என்று கொழும்பிலிருந்து கல்முனைக்கு போனதுதான். இப்ப நிறைய பேர் வந்து எமோஷனலி கொஞ்சோண்டு காசு இருந்தா அல்லது ஒரு மோட்டிவேஷனலான ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஐடியாஸ் பார்க்காம உடனே எந்த ஒரு ரிசர்ச்சும் இல்லாம எந்த ஒரு டேட்டா ட்ரிவன் ஐடியாஸும் இல்லாம உடனே அந்த காசை போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோ ஆகோ ஆகலாம்னு யோசிக்கிறாங்க. ஒரு காலத்துல அப்படி யோசிச்சேன்னு அடிப்படையில அது மிகவும் பிழையான ரொம்பவே தவறான ஒரு விஷயம். உண்மைக்கும் என் லைஃபை ரிவைண்ட் பண்ணி போனேன்னு சொன்னா 18 வயசுக்கு நல்ல ஒரு கம்பெனியில நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு என் அறிவை என் ஸ்கில்ஸை நான் ரொம்ப டெவலப் பண்ணி என்னுடைய சேலரி என்னுடைய சம்பளத்தை வந்து கம்பெனி தீர்மானிக்காமல் அதை நான் தீர்மானிச்சு ஒரு டிமாண்டடான ஒரு பிளேஸ்ல இருந்துட்டு ஒரு நல்ல கம்பெனில நல்ல பிளேஸ்மெண்ட்ல நல்ல வேலையில நல்ல சம்பளத்தோட இருந்துட்டு சைடு ஹசிலா என்ன சரி இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில நான் அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வர ரிட்டர்னை இந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வச்சுட்டு இந்த மெயின் இன்கம் சோர்ஸா நான் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலை செஞ்சுட்டு ஸ்மூத்தா என் டிமாண்டை கூட்டிக்கிட்டு போய் தான் இருப்பேன். நீங்க கேட்கலாம் அப்ப ஏன்டா நீ பிசினஸ் பண்ற நீ பிசினஸ் பண்ணிட்டு நீ வேலை செய் அப்படின்னு சொல்ற ரொம்ப தூரம் வந்துட்டேன், என்னால திரும்பி போக முடியாது. கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் போயிட்டேன், ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியும். அதனால பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா பிஸ்னஸ் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்கிறாயான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அப்படின்னு கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் எமோஷனலி முடிவெடுக்காமல் டேட்டா ட்ரிவன் முடிவுகள் உங்கள்ட்ட கொஞ்சோண்டு காசு இருந்தால் அல்லது உங்கள்ட்ட காசு இருந்து வெறுமனே காசை மட்டும் வச்சுட்டு ஒரு பிஸ்னஸில் நீங்கள் ஒரு டொப்பில் வரலாம் அல்லது ஓஹோன்னு போகலாம்ன்றது வெறும் 1% முடிவு தான். 99% லொஸ்ட்லையும் தோல்வியிலையும் தான் முடிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அந்த 1% நம்ம வந்துடுவோம் என்று சொல்றது சில நேரங்களில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், சில நேரங்களில் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அதனால முடிவுகள் எடுக்கும்போது யோசிச்சு ஆலோசிச்சு ஒரு நல்ல வழிகாட்டிகளோட டேட்டா ட்ரிவன் முடிவுகளை எடுத்துக்கோங்க.